வணக்கம். சனாதன வழக்கு முடிந்ததாக திமுகவினர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது சனாதன வழக்கு. ஒட்டுமொத்தமாக அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கோரிக்கை மனு ஒன்றை அளித்திருந்தார். அந்த மனுவில் பல தவறுகள் இருந்ததாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த மனுவை நிராகரித்துள்ளது. குறிப்பாக நிராகரித்ததோடு மட்டுமல்லாமல் இதற்கு பதில் மனுவை 2 நாட்களில் அனுப்ப வேண்டும், அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஆனால் இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதிக்கவில்லை. காரணம், அவர் லண்டனில் இருந்ததன் காரணமாக இந்த மனுவை கொடுக்க முடியவில்லை என்று திமுகவினர்கள் கூறியுள்ளனர். மேலும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று லண்டனில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்வதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியானது. ஆனால் நேரடியாக டெல்லிக்கு செல்லாமல் சென்னையிலிருந்து முதலில் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று திமுகவின் நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார். இந்த நிலையில்தான் டெல்லி நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை தற்பொழுது அனுப்ப தவறியதன் காரணமாக பஞ்சாப் நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் பிடிவாரண்ட் தொடர்க்கப்படும் என்றும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு நாடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன பிரச்சனை 21 மாநிலங்களிலும் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் பஞ்சாப் நீதிமன்றமானது நாளை காலை 9:30 மணிக்குள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆஜராக தவறிவிட்டால் பிடிவாரண்ட், அதாவது எங்கு இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யலாம் என்ற உத்தரவும் பெறவுள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியான உடனே பஞ்சாபிற்கு நேரடியாக கிளம்புவதற்கான ஏற்பாடுகளும் திமுகவினர்கள் நடத்தப்பட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் அமைச்சரவை கூட்டம், மறுபக்கம் சனாதன வழக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திமுகவிற்கு அவப்பெயர் என்ற பல்வேறு பிரச்சனைகள் திமுகவில் இருந்தாலும் திமுகவினர்கள் நாங்கள் யோக்கியர்கள், நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் அசால்ட்டாக சந்திப்போம் என்பதற்கேற்பதான் அவர்களது பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இருக்கிறது. முடிவாக ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சனாதன பிரச்சாரத்தின் காரணமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு டெபாசிட்டை எத்தனை தொகுதிகள் இழக்குகிறது என்றும், குறிப்பாக கோவை, தேனி, நீலகிரி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை திமுக இழக்கும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை மனுவை மீண்டும் அனுப்ப தவறியதன் காரணமாகத்தான் பஞ்சாப் நீதிமன்றத்திற்கு செல்கிறார். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பும் மேலும் கோரிக்கை மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு செலுத்தாத காரணத்தினால்தான் பஞ்சாப் நீதிமன்றத்திற்கு செல்கிறார். இவருக்கு என்ன தண்டனை வழங்கினால் திருந்துவார் என்பதை கமெண்டில்